வணக்கம். சித்த கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. ரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர், சித்தா கேர்ல சித்த மருத்துவத்துல எப்படி அதை ட்ரீட் பண்ணலாம், அது வராம எப்படி தடுக்கலாம், வந்துச்சுன்னா என்னென்ன சித்த மருத்துவத்துல மருந்துகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் ரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷருங்கிறது நம்ம ரத்த நாளங்கள்ல ரத்தம் போகுது இல்லையா, அது வந்து போக போக, அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமானாலோ, நிறைய கோபப்பட்டாலோ, இல்லை நம்ம சாப்பாட்டு முறையில் ஏதாவது சிறிய மாற்றம், நிறைய உப்பு புளி காரம் சேர்ந்து நிறைய ஆயிலி ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டாலோ, இந்த ரத்த நாளங்கள்ல ஒரு படிமண் மாதிரி படிஞ்சிடும், கொஞ்சமா ரத்தம் போக ஆரம்பிக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் ரத்தம் போகணுங்கிறதுக்காக ஹார்ட் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷர் கொடுத்து அந்த ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணும். ஸோ இந்த அது ஒரு படபடப்பா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் ரத்த கொதிப்புன்னு சொல்றது. ரத்தம் கொதிக்கிறதுலாம் கிடையாது, இதுதான் பிளட் ப்ரெஷர். நம்ம இது வராம செய்யணும் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, எதனாலலாம் வருது அப்படின்னு சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். முதல்ல நல்லா தூங்கணும். நம்ம சாப்பாட்டுல உப்பு புளி காரம் ஆயில் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடவே கூடாது. இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்ஸும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஆயில் ஃபுட்ஸ் நைட்டு எடுத்துக்கவே கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த பிளட் ப்ரெஷர் நமக்கு வராது. அதே மாதிரி நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். ஸோ அந்த ரத்தம் வந்து அழுத்தம் இல்லாமல், அதாவது ரத்தம் வந்து நீர்த்து போகிறது அப்படின்னு சொல்ற ஒரு வகை இருக்கு. அதே மாதிரி அழுத்தம், அதாவது திக்னஸ் ஆயிடும் பிளட் வயசாக வயசாக வர, அது இல்லாம பாத்துக்கிட்டாலே போதுமானது. இந்த பிபி வந்து இப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டோம், பிபிக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 24 ஹவர்ஸுக்கு கரெக்டா அந்த மாத்திரை என்ன செய்யும் அப்படின்னா ரத்த நாளங்கள்ல கரெக்டா தண்ணியை வந்து அந்த ரத்தத்தை வந்து நீர்த்து போக வச்சு எல்லா இடத்துல சப்ளை பண்ணி கொடுத்துரும். ஆனா 24 ஹவர்ஸ்க்கு தான் திரும்பவும் அந்த மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். அது சுருங்கி விரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ரத்த நாளங்கள் சுருங்கி விரியறதுக்கு. சித்த மருத்துவத்துல சித்தர்கள், அதாவது நல்லா படிச்ச அனுபவமிக்க மருத்துவர்கள் அணுகும் போது சித்த மருத்துவத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்துட்டாலும் அதை வந்து சீரா ஒரு பெர்மனண்டா கியூர் பண்ற மாதிரி மருந்துகள் கொடுப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ரத்த நாளங்கள் சுருங்கி விரியறத வந்து அதாவது எப்போதுமே நல்ல முதல்ல உள்ள அதே தன்மையோட இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப திக்காகாம, ரத்தம் திக்காகாம இருக்கிறதுக்கு என்னென்ன மருந்துகளோ அதெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி டயட் நிறைய சொல்லி கொடுப்பாங்க, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க. ஸோ மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப நாளா சொல்றது சாப்பிட்றதும் தேவையே இருக்காது. ஹார்ட்டுக்கும் நிறைய ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி எந்த பிரச்சனையும் வராமையும் பார்த்துப்பாங்க. ஹார்ட் நல்லா பம்ப் பண்ற மாதிரியும் அதுக்கேற்ற மருந்துகளும் கொடுப்பாங்க. இப்படி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது ஒரு சமயத்துல பிபியே இல்லாம, அதாவது பிபி லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமையும் சரி, ரொம்ப லோ ஆகாமையும் பார்த்துக்கும் போது அப்புறம் டயட்லயே ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது அதை நம்ம பர்மனெண்டா ஓரளவுக்கு கியூர் பண்ண முடியும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்த்துக்கணும். அடுத்தது அதிகமா கோபப்படக்கூடாது. உப்பு முற்றிலுமா தவிர்க்கிறதோட ஒரு அரை உப்பு தான் கண்டிப்பா சாப்பிடணும். எப்போதும் ஒவ்வொரு தடவையும் சொல்ற மாதிரி இட்லி தோசை மாவு கரைக்கிறதுலேருந்து சமையல்ல உப்பு போடும் போது நேரடியா சமையல்ல போடாம அந்த உப்பை ஒரு தட்டுல போட்டு அதுல சரிபாதி உப்பு மட்டும் போட்டுக்கிட்டாலே போதுமானது. சுட சுட ஒரு மிதமான சூட்டில் சாப்பிடும் போது அந்த உப்பு, பாதி உப்பு இருக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்துக்கவே கூடாது. பிபி வரணும் அப்படிங்கிறத வந்துருச்சு அப்படின்னா ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்துக்க, அதாவது கெட்ட ஆயில் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப யூஸ் பண்ண ஆயில், அது மாதிரி வெளியே சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ், நம்ம கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுவும் ஓரளவுக்கு தான் எடுத்துக்கலாம். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் ஆயில் போதுமானதா இருக்கும். நெய் உருக்கி எடுத்துக்கலாம். அதோட அதிகமா எண்ணெயில பொரித்த உணவுகள், அதுவும் இப்போ நம்ம வீட்டில் வடை சுடுறோம் அப்படின்னா அந்த ஆயிலை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாமல் முதல்ல பொரித்த உணவுகளில் ஒரு 2 வடை மட்டும் எடுத்துக்கலாம். முற்றிலுமா தவிர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ தட் அந்த ரத்த நாளங்களில் ஆயிலால் ஏற்படுற படிமங்கள் இல்லாமல் இருக்கும். ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இதை வந்து தொடர்ந்து அவங்க கண்காணிச்சுட்டே வரணும். அதே மாதிரி நைட்டு வந்து நல்ல டீப் ஸ்லீப் இருக்கான்னு கவனிச்சுக்கணும். நைட்டு 7 மணிக்கு மேலே அவங்க சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா, சித்த மருந்துகளும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பிபிலேருந்து எல்லா பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். இந்த பிபி தொடர்ந்து இருக்கும் போது கிட்னி, லிவர், ஹார்ட் அப்படின்னு உள்ளார உள்ள எல்லா ஆர்கன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு ஏற்படும். அதனாலதான் எல்லா பிரச்சனையும் அதிகமாகும். கிட்னி செயலிழக்க ஆரம்பிக்கும், லிவர் செயலிழக்க ஆரம்பிக்கும், ஹார்ட் அட்டாக் வர்றதும் அதனாலதான் பிபி வந்தோடனே ஏதாவது படபடப்பு வருது, அடிக்கடி மயக்கம் வருது அப்படின்னா பிபி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிபியை அதுவும் அடிக்கடி செக் பண்றது, ஏன்னா கையில ப்ரெஷர் எடுத்து பார்ப்பாங்க இல்லையா, அதுவும் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பிபி மிஷின்ஸ்லாம் வந்திருக்கு. அது ரொம்ப தவறுதலான விஷயம். அப்பப்போ பிபி இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த ரத்த நாளங்கள் சுருங்கி விரியும் போது அது எவ்வளவு பிளட் சப்ளை பண்ணுதுங்கிறத செக் பண்ணிட்டே இருந்தாலும் அது வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது. அதனாலதான் அடிக்கடி பிபி செக் பண்ணணும்னு நமக்கு தேவையும் கிடையாது. அதனால பிபி வந்துச்சுன்னா நம்ம டயட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு சித்த மருந்துகளும் சேர்ந்து எடுத்துக்கும் போது முற்றிலுமா இதுல இருந்து வேறுபடலாம். ஆரோக்கியமாய் வாழ்வோம்.